அன்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது அனைத்தும் கிடைக்கும் அபூர்வ மந்திரம், சொர்ண கணபதி மந்திரம். எப்படி சொர்ண பைரவர், சொர்ணமுகி, சொர்ணாம்பிகை இப்படி இருக்கோ, அதே மாதிரி கணபதியிலையும் சொர்ண கணபதி அப்படின்னு இருக்குது. இதில் 32 கணபதி மந்திரம் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதில் இந்த சொர்ண கணபதி மந்திரம் அப்படின்றது மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த மந்திரம் சித்தியான எல்லா வகையிலுமே ரொம்ப நல்லா இருக்கும். இழந்த பொருள் திரும்ப கிடைக்கும். தொழில் இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். எந்த தடையாக இருந்தாலும் உடனே மாறும். அந்தளவுக்கு இந்த மந்திரம் ரொம்ப சிறப்பு பெற்றது. அதோடு இதுக்கு எந்திரமும் கொடுத்துருக்கேன். இதை எந்திரத்தை ஒரு 6 தகட்டில் வரைஞ்சி தேங்காய், பழம், அவல், எள்ளுருண்டை, இந்த இளநீர், சர்க்கரை பொங்கல் இதை வச்சு இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது ஒரு நாளைக்கு 108 தடவை சொல்லணும். சொல்லும்போது எவ்வளோ பெரிய ஒரு தடையாக இருந்தாலும் உடனே மாறும். இது சொர்ணம் அப்படின்னாவே தங்கத்தை குறிக்கும். தங்கம் தடை இல்லாமல் கிடைக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கும். இது எப்படி முடியும் அப்படின்னு நினைக்கலாம். அந்தளவுக்கு இது இந்த மந்திரம் அவ்வளோ நல்ல மந்திரம். ஓம் அம் ஊம் அவ்வும் உவ்வும் ஸ்ரீயும் சிவாய சொர்ண கணபதியே நம. இந்த மாதிரி இந்த மந்திரத்தை செபிக்கும்போது நமக்கு எல்லா வகையிலும் நன்மை சேரும். இந்த மந்திரத்தினால ஒரு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தங்கம், வெள்ளி, தங்க ஆபரணங்கள் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு உருவாகும். வீடு, வாசல், சொத்து, சுகம் இது இல்லாதவங்களுக்கு வீடு அமையும். சொத்து இல்லாதவங்களுக்கு சொத்து அமையும். வண்டி வாகனம் இல்லாதவங்களுக்கு வண்டி வாகனம் அமையும். இது இதோடு சேர்ந்த நம்ம முயற்சியும் இருக்கும்போது அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த எந்திரமும் இதில் கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை நல்லா பார்த்து வரைஞ்சி இதை இதே மாதிரி வரைஞ்சி 6 எந்திரத்தில் வச்சு இந்த பூஜையை செய்யும்போது அந்த 48 நாளைக்குள்ளேயே ரொம்ப பேருக்கு நடந்திருக்கிறத நான் கண்கூட பார்த்துருக்கேன். இதை ஒரு 5 பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன். ஒரு 2 பேர் இப்போவும் அதை அந்த பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் இந்த இதை செய்யும்போதே அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன திருப்பு முனையாக வேலை இல்லாமல் இருந்தாங்க, வேலை கிடச்சிருச்சு. இந்த மாதிரி அந்த இதுகளில் கொஞ்சம் மாற்றங்கள் கிடச்சிக்கிட்டு வருது. அந்தளவுக்கு ஒரு அபூர்வமான மந்திரம் தான் இந்த சொர்ண கணபதி மந்திரம். இதை நல்ல விதமாக சொல்லும்போது எல்லா விதமான நல்ல சுகங்களையும், நல்ல வாழ்க்கையையும், நல்ல வளங்களையும் கொடுக்கும். அந்தளவுக்கு சிறப்பான மந்திரம்தான் இந்த சொர்ண கணபதி மந்திரம். அதே போல் சகல வினைகளையும் தீர்க்கக்கூடியவர் சித்தி விநாயகர். அந்த சித்தி விநாயகரை அடையணும்னாவே இந்த சொர்ண பைரவர் சொர்ண கணபதி மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சித்தி கணபதியை சித்து எடுத்துக்கிட்டால் அளவுக்கு அதிகமான தடைகளை நீக்கிற ஒரு தன்மை உருவாகும். அதே மாதிரி எதிரி பயம், யம பயம், மரண பயம் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இருந்தாலும் அதை மாற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம். இதை நல்ல விதமாக பயன்படுத்தி எல்லோரும் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் போட்டிருக்க ஒரு 40 வீடியோவும் பாருங்கள். அதில் கொடுத்துருக்க மந்திரம் போகாமல் எல்லாமே அனுபவப்பட்ட மந்திரம். அதில் ஒரே ஒரு இது அனுபவப்படாதது. அது வராகி வசிய மந்திரம் அப்படின்னு போட்டிருக்கிறது. அதை அது மந்திரமாக மாறி போச்சு, எந்திரமாக மாறி போச்சு. அதனால் அந்த வீடியோவே கொஞ்சம் இதாக ஆயிடுச்சு. ஆனால் மற்றது பூரா 100க்கு 100 ஜெயிக்கும், 100க்கு 100 வெற்றி கிடைக்கும், எல்லாமே அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில், நம்பிக்கை இல்லைன்னு இல்லை, இது உறுதி. அந்தளவுக்கு இதை பயன்பாட்டுக்கு இருக்கிற மந்திரத்தை நான் சொல்லியிருக்கேன். அதை பயன்படுத்தி பாருங்கள். அனைவரும் வெற்றி பெறணும்.
அதாவது வந்து நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம ரெண்டையுமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கோம். நம்ம முயற்சி எடுத்து கிடைக்கல, அதோட இந்த மந்திரத்தையும் சொல்லி பார்க்கும்போது ஒரு நிச்சயம் கிடைச்சிடும். அது மாதிரி வந்து எது இது இருந்தாலும் தடைகளை பார்க்கக்கூடியது. ரொம்ப நன்றி, பயனடையுங்கள்.